தஞ்சை அரண்மனை அருகே காமராஜர் மார்க்கெட்டிற்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளி மாநிலங்களான கர்நாடகா, ஆந்திரா, மராட்டியம் போன்ற இடங்களில் இருந்தும் காய்கறிகள் விற்பனைக்கு கொண்டு வரப்படுகின்றது. இங்கிருந்து தஞ்சை மாநகரில் பல்வேறு பகுதிகள் மற்றும் பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, மன்னார்குடி போன்ற பகுதிகளில் இருந்தும் வியாபாரிகள் வந்து காய்கறிகளை வாங்கி செல்வார்கள். பொதுமக்களும் பலர் தங்களது வீடுகளுக்கு தேவையான காய்கறிகளை வாங்கி செல்வார்கள். இந்த மார்க்கெட்டில் உள்ள கடைகள் மூலமாக வாழைக்காய், வாழைப்பழம், வெங்காயம், பல்வேறு வகையான காய்கறிகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இங்கு வீணாகும் கழிவுகளை கொட்டுவதற்காக முன்பு குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டிருந்தது. அந்த தொட்டிகளில் குப்பைகள் கொட்டப்படும் போது அவற்றை தூய்மை பணியாளர்கள் அப்புறப்படுத்தி வந்தனர். ஆனால் இப்போது குப்பை தொட்டிகள் இல்லாததால் திறந்த வெளியில் காய்கறி கழிவுகள் கொட்டப்படுகின்றன. தேங்கி கிடக்கும் காய்கறி கழிவுகள் அள்ளப்படுமா என தினத்தந்தி நாளிதழில் படத்துடன் செய்தி வெளியிடப்பட்டது. இதன் எதிரொலியாக மாநகராட்சி அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தனர். உடனே தூய்மை பணியாளர்கள் மூலம் காமராஜர் மார்க்கெட்டில் தேங்கி கிடந்த காய்கறி கழிவுகள் அனைத்தும் அள்ளப்பட்டது. மேலும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டன. தேங்கி கிடக்கும் குப்பைகள் குறித்து அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு சென்ற தினத்தந்தி நாளிதழுக்கும் இந்த செய்தி எதிரொலியாக துரித நடவடிக்கையை மேற்கொண்ட மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் வியாபாரிகள், பொதுமக்களும் பாராட்டு தெரிவித்தனர்.